ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளே அப்பா எங்களை பிரவேசிக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கடந்த மாதம் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஒரு குறைவில்லாமல் நடத்தினீரே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே அப்பா. ஆண்டவரே ஒரு நல்ல தகப்பனாக எங்க கரத்தை பிடித்து நடத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராகவே நீர் இருந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, எந்த ஒரு குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டவரே அப்பா எந்த ஒரு சேதமும் அணுகாமல் காத்து கொண்டீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வேலை கூட அப்பா இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே நீர் வெளிப்படும்பா, நீர் ஆசீர்வதித்தரலும்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு உம்மை துதித்து பாடக்கூடிய கிருபையை தாங்க. ஆண்டவரே அப்பா வீணான சிந்தைகளுக்கு விளக்குங்கப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே செய்தின் வேலைக்காக செபிக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசும், எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும்பா. ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும்
நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஹல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே,
சுவிசேஷம் அறிவித்திட அணிந்து கொண்டோம். அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். ஹல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஹல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே.
அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா, 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 கிருபையை தந்தார் இயேசு, கிருபை தந்தார் இயேசு, கிருபை தந்தார் இயேசு, கிருபை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Glory, hallelujah. Praise God. நம்ம எல்லாருமாக கண்களை மூடி அப்படியே ஆராதிப்போமா. நன்றி ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். Glory, hallelujah. நன்றி ராஜா. காலைதோறும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் நீர் எங்களுக்கு தருகிறீர். புதிய கிருபைகளை தருகிறீர். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்பச் செய்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அதிகாலை நேரம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தர் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோம் ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் வேதனின் சிறகு
தொழுது கொள்ளுகிறோம். Glory, hallelujah, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Praise God. Hallelujah. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தாமே இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் உள்ளதான கருத்துகள் என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. ஏன்னா இந்த பயம் அப்படிங்கிறது பிசாசு கொண்டு வர்ற ஒரு பெரிய ஆயுதம். முதல்ல அவன் செய்கிற அவனுடைய தந்திரமே என்ன அப்படின்னா, அவன் நம்மளை பயப்பட வச்சிட்டான்னா வேலை முடிஞ்சது. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி என்ன நிறைய இடங்களில் நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நீ பயப்படாதே. எந்த காரியமானாலும் நீ என்ன செய்யாதே, நீ பயப்படாதே. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரியை, நேற்று முந்தைய தினம் என்று நினைக்கிறேன், சந்தித்தோம். அந்த சகோதரிக்கு சரீரத்தில் அடிக்கடி பல விதமான பிரச்சனைகள் வருவதுண்டு. எளிதாக பிசாசு அந்த சகோதரியை தாக்கும். இந்த சூழ்நிலையில் திடீரென்று தன்னுடைய மகளுக்கும் அந்த சகோதரிக்கும் ஒரே நேரத்தில் தாக்குதல். யாரும் இல்லை, பாஸ்டர்கிட்ட கூப்பிடக்கூடிய இப்போ சமயம் இல்லை. அந்த சகோதரியார் தன்னுடைய மனதிலே ஒரு தீர்மானம் எடுத்தார். ஏன்னா இப்போ அந்த சகோதரிக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த சகோதரி சரீரத்தில் இப்போ பலவீனமாக இருக்கிறார். தன்னுடைய மகளும் பலவீனமாக இருக்கிறார்கள். இப்போ என்னுடைய மகளுக்கு நான் உதவி செய்கிறதா இல்லை என்னை நான் திடப்படுத்துகிறதா தெரியல. இப்போ உடனே முழங்கால் படிக்கிட்டு அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். என் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், எனக்கு துணையாக நிற்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜெபிக்க ஆரம்பித்து அவங்க மகளுக்கும் கியூர் ஆயிடுச்சு, அது சகோதரிக்கும் கியூர் ஆயிடுச்சு. முதல்ல பிசாசு செய்கிற தந்திரமான ஒரு காரியம் என்னன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் மனதை மடிவிக்கிற ஒரு செயலை செய்வான். மனது துவண்டு போயிடும். மனது ஒரு காரியத்தில் துவண்டு போயிடுச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் தோல்வியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி, மனது துவழுதுனாலே தோல்விக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறேன்,
இந்த காலை வேளையில் வந்திருக்கிறதான நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தையை சும்மா சொல்லலைங்க, நீ பயப்படாதேன்னு வெறும் வார்த்தையை அவர் சொல்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன செய்யாதே. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் நீ பயப்படக்கூடாதுன்னா, நான் உன் கூட இருக்கேன் மகனே, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறத நீ பார்க்க மாட்டேன். நீ போகும்போதும் வரும் பொழுதும் நிற்கும் போதும் உன்னை எல்லோரும் ஏமாற்றும் போதும் உன்னை பற்றி பேசும் பொழுதும் நானும் கூடவே இருக்கிறேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவன் மனசு தாங்கல் அடையும் பொழுது அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீ பயப்படாதே, இந்த சூழ்நிலையில் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு வார்த்தை நமக்கு கேட்கலை. ஆனால் அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே அந்த சத்தத்தை உள்வாங்கி உங்கள் இருதயத்தில் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கணும். அந்த பிரச்சனை தோற்று துவண்டு ஓடி போய்விடும். அல்லேலூயா. அதாவது பிசாசுடைய மிக தந்திரமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஜனங்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று பலவீனப்படுத்தி பயமுறுத்தி அழ வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா அவன் என்னமோ சாதிச்சிடுறது மாதிரி. சிலருக்கு டக்குன்னு எடுத்த உடனே அழத்தான் தெரியும். எதை எடுத்தாலும் சரி ஒரே ஒப்பாரி ஓன்னு உட்காந்துருவாங்க. உரமாவை எனக்கு தெரியும். தாவீது கோலியாத்தை அடிச்சிட்டான், கொண்டுட்டானா தாவீதுக்கு இப்போ எப்படி இருக்கும்? அழ வருமா, சிரிப்பு வருமா? சொல்லுங்க. இது கொண்டாட்டமா இல்லை துக்கமா? செத்தது யாரு? நீயே ஆளுகிற. நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாதுங்க. சும்மா போயிட்டு அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா ஊன்னு ஒப்பாரி. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டது தப்பா? எது எடுத்தாலும் அழுக. என் கூட சர்வ வல்லமையில தேவன் இருக்கிறாருங்கிற விசுவாசம் வந்துச்சுன்னா எந்த சூழ்நிலைகளையும் உருவ கடந்து போய் சொல்லுவோம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து போனார்கள். அவங்கன்னா எவங்க? யாரோ ஒருத்தரை நம்ம படிக்கிறோம். அவர்களுக்கு உரிய வார்த்தை எனக்கு அந்த வார்த்தை இல்லையா? நான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து போய் அதை ஜெயத்தையும் வெற்றியையும் நான் எடுத்துக்கிடக்கூடாதா? இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? அவர்கள் எந்த வழியில் போய் ஜெயித்தார்களோ அதே வழியில் நாமும் செல்வதற்குத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. சும்மா எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, எதுக்கெடுத்தாலும் துக்கத்தை கொண்டு வர்றது, எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போயிடுறது, என்ன நடந்தாலும் சோர்ந்து போயிடுறது. டக்குன்னு சோர்ந்து போகிறதுல முதலாக இருக்கிறோம். பாரதியார்ட்ட சொன்னீங்க, எனக்கு கோவப்படுவார். அவர் சொன்னார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது. பாரதியார் கூட ஒரு விசுவாசம் இருக்குல்ல. உங்களோடைய என்னோடையும் சர்வ வல்லமையில் தேவன் இருக்கிறார். நாம் சொல்லணும், எதையும் பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்? தேவன் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் வார்த்தை. இது போதுங்க. இந்த பலத்தோடு நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளவு தூரம் வேணாலும் கடந்து போகலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய சத்துருக்களுக்கு மத்தியிலையும் கூட நம்ம உள்ள ஊடுருவி போயிட்டு திருப்பி வந்துட முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்ன, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாம் உம்மாலே, என்னால் முடியாது. ஆனால் உங்கள் பேரை நினச்சா, உம்மை பார்த்தா, உம்மை சிந்திச்சேன்னா, உம்மை நினச்சிட்டானா திடீர்னு சேனைக்குள்ளே போய் 10,000 பேரை வெட்டி போட்டு வெளியே வந்துடுவேன். பிரைஸ் காட். என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் பாருங்களேன். உம்முடைய பேரை சொன்னால் போதும், எங்கேருந்து தான் எனக்குள்ள சிங்கம்லாம் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை விட ரொம்ப எளிதாக சிங்கம் வாயை போய் நம்ம போய் கிழிக்க முடியுமா?
சொல்கிறேன், உம்மாலே இதையெல்லாம் நான் செய்வேன், உம்மாலே நான் செய்வேன். ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதில் நீ தாண்டவே கூடாதுன்னு கட்டினதாய மதில். அது சொல்கிறேன், உம்மாலே நான் அந்த மதிலையும் என்ன செய்வேன், தாண்டுவேன். அப்போ நம்ம கூட இருக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் கூட அவர் இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகிற வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் யாராலும் பறிக்க முடியாது. என் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? அல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் அஞ்சுற? நீ எதுக்காக நீ கவலைப்படுற? அந்த வார்த்தை திகையாதே. திகைத்தல் அப்படிங்கிறது எதனால வருது பாருங்க. ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு ஆபத்தை பார்க்குறான், எதிர்பார்க்கலங்க, எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு ஆபத்து, அவனால் அதை ஓவர் கம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவனுடைய இருதயத்தில் ஒரு திகைப்பு வரும், பயங்கர கேள்விக்குறி, ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வரும். ஆண்டவர் சொல்ற, நான் உன் தேவன். அதில் ஹீப்ருவில் ரொம்ப அழகாக போட்டிருக்கேன், நான் உன்னுடைய பிதா, நான் உங்கள் டேடி, நான் உங்கள் அப்பா. அல்லேலூயா. நான் உங்கள் அப்பா இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நான் உன் பிதா இருக்கிறேன், நான் உன் தேவன், நீ ஏமா கவலைப்படுற? உன் கூட எப்போவுமே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன், எப்போவுமே இருக்கிறேன். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனிமையாக இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளை அப்படியே வாட்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இல்லை, நாம் தனியாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு வசனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவர் என்னை தனியே விடுகிறது இல்லை அப்படின்னார். அவர் நம்மை சொல்லுங்க, நீங்கள் அவரை தனியாக விட்டீங்கனாலும் அவர் உங்களை தனியாக விடுறதில்லை. ஏன்? உலக பிரகாரமான தகப்பன் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளோட வர முடியாதுங்க. எங்கே வரைக்கும் வர முடியும்? பஸ் ஏறி போகிறோம் அல்லது வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் தகப்பன் வேறு இடத்துல இருக்கிறாங்க, அல்லது தாய் வேறு இடத்துல இருக்கிறாங்க, பிள்ளை வேறு இடத்துல இருக்குது. அந்த இடைப்பட்ட தூரத்தில் அது எங்கே போயிட்டு வர்றது, யார் துணையாக இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் எப்போவோ ஒன்று விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். எப்ராயிம் பாவம் செய்து ஒரு மாதிரி போயிட்டான், அந்த ஜனமே ஒரு மாதிரி போயிடுச்சுங்க தேவனை விட்டு. ஆண்டவர் புலம்புறாரு, நான் கண்டிப்பாக உன் கூட நீ செய்கிற செயலுக்கு, நீ நடந்த நடக்கைக்கு உன் கூட இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய, நான் எப்படா உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை எப்படி விட்டுட முடியும்? நீ செய்கிற செயல்களுக்கு, நீ போகிற பாதைக்கும் உன்னை நான் தூக்கி எரிஞ்சிருக்க தான் வேணும். ஆனால் உன்னை நான் தாயின் கருவிலே உருவாக்கின பொழுதே நான் எவ்வளவு நேசித்து உன்னை இந்த பூமியில் கொண்டு வந்தேன் தெரியுமா? எப்படி உன்னை நான் மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, அந்த ஏக்கத்தை தான் அந்த எப்ராயிம்கிட்ட பகிர்ந்து கொள்கிறான். ஆனால் அந்த எப்ராயிம் கண்டிப்பாக தேவன் அவனோட இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை அப்படி நேசிக்கிறேன். அந்த தேவன் நான் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அல்லேலூயா.
அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி. ஏன் பலப்படுத்துவார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 29 வாசிங்க. கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல என்ன செய்வார்கள்? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். எப்படி அவர் பலப்படுத்துதல் இருக்கும்? அதாவது வாலிபரும் இடறி வருவார்கள், நல்ல பலனுள்ளவர்கள் கூட இடறி போவார்கள். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிற ஒன்றை அவர் பலப்படுத்தி கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்பச் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த கழுகு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். நீ முந்தி பறந்ததை விட இன்னும் அதிக உயரத்தில் உன்னை பறக்க வைப்பார். இதுவரைக்கும் நீ பறக்காத உயரத்தில் பறக்கும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கழுகுக்கு உண்டான செய்தி. நான் இங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு கழுகு பார்த்தேன். எனக்கு அதை ஏன் பார்த்தேன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி செய்தியில் இப்போ பார்க்கும் பொழுது அது அந்த கழுகும் ரொம்ப சோர்ந்து போன கழுகைத்தான் நான் பார்த்தேன். கழுகு எப்போவுமே பலனுள்ள பறவைகளில் ராஜ பறவை கழுகு. கழுகுக்கு சமமான பறவை ஒன்று இல்லை. கழுகு மத்தியில், உண்மையான கழுகு மத்தியில் ஒருத்தன் போயிட்டு திரும்பி வர்றதே கஷ்டம். பயங்கரமான சௌரியமானது. அதனுடைய கைகள், கால்கள், அதனுடைய வாயெல்லாம் அது கடிச்சிச்சுன்னா சில இன்ச்சு பதியும். படிச்சு உள்ளே இருக்கிற பிராணிகளுடைய நேரடியாக ஒரு கடியில் குடலையே வெளியே எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பறவை அந்த கழுகு. பெரிய பெரிய மிருகங்கள் கூட கழுகுக்கு பயப்படும். அந்த கழுகு கூட சோர்ந்து போய் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல இது மறுபடியும் உயர எழும்புகிற அனுபவத்துக்குள்ளே தேவன் உன்னை கொண்டு போவார். இதுவரைக்கும் நீ போகாத உயரத்துக்குள்ளே தேவன் உன்னை கொண்டு போக வைக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 7. சீக்கிரம். 2:7. ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ பாருங்க, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, என்னையும் தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு? பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் சொல்லணும், தேவன் என்னையும் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சோர்ந்து போகிறதுக்கு அழைக்கப்படலை. அவர் சொல்கிறார், என்னையும் தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். பேதுருவை பலப்படுத்தினவர், தாவீதை பலப்படுத்தினவர், எத்தனையோ பரிசுத்தவான்களை பலப்படுத்தினவர், நிலைநிறுத்தினவர், பயன்படுத்தினவர், என்னையும் பலப்படுத்தினார். அவர் சொல்கிறார், நாம் சொல்லணும், என்னையும் அவர் பலப்படுத்தினார்.
அல்லேலூயா. என்னையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். நான் சோர்ந்து போய் தான் வந்தேன், ஒரு பலன் இல்லாதவனை போல தான் நான் வந்தேன். என்னையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார், என்னையும் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், என்னையும் நிற்க பண்ணி இருக்கிறார். க்ளோரி, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனம். ஏன் சோர்வுங்கிறது எல்லாருக்கும் வரும். சோர்வுங்கிறது மனுஷனாக இருக்கிற எல்லாத்துக்குமே வரும். நான் மனுஷங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் இல்லையா? அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்ததுனால அவருக்கும் சோர்வு வந்திருக்கணும். வரலைன்னாத்தான் ஆச்சரியம். யாருக்காக இருந்தாலும் சோர்வு வரத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் நம்மை தனியாக என்ன செய்ய மாட்டார், விடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சோர்வுன்னு வந்த அடுத்த நிமிஷம், அதான் ஒரு ஊழியக்காரர், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்தேன், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். சரீரத்தில் பயங்கரமான பலவீனம். என் பலவீனம் இன்னதுன்னு சொல்லக்கூட இல்லை. நான் அவர்கிட்ட ஜெபத்தில் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், கொஞ்சம் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் படுமோசமாக பயங்கர பலவீனமாக இருந்தேன். ஆனால் அதை வந்து வெளியே சொல்லாமல் நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கேன், ப்ரேயர் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொன்னேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லலை. நான் உள்ளதை சொல்லியிருந்தால் அவருக்கு விளங்கியிருக்கும். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் சொல்கிறாரு, ஜெபத்தை நிறுத்திட்டு சொல்கிறாரு, என்னங்க மிக மோசமான நிலையில் இருக்கிறீங்க, சாதாரணமாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கங்கிறீங்க. பாஸ்டர், உங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் வெள்ளை உடை தரித்த 2 தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக. உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி எப்படியாவது உங்களை கொன்று போடணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். 2 தூதர்கள் உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் காட். எனக்கு தெரியலை. அவர் அதிகாரத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். என்னுடைய 2 சரீரத்தில் 2 அவயவங்களை சுட்டி காட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். தலையையும் கைகளையும் சுட்டி காட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த தலையையும் கைகளையும் அவர் அதிகாரம் எடுத்து சுட்டி காட்டி ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷத்தில் என் கைகளிலிருந்து என் தலையிலிருந்து சல்லுன்னு உருவிட்டு ஏதோ ஒன்று வெளியே போனதை நான் பார்த்தேன். எப்படியாவது அழித்து போடலாம். இல்லை, தேவன் உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை அழிய விட மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் தேவைன்றது நல்லாவே அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவியம் அவருக்கு தேவை. உங்களை முன்குறித்தது, தொட்டது, உங்களுக்காக அவர் கிரியை நடப்பித்ததுக்கு எல்லாம் காரணம் உண்டு. பிரைஸ் காட். இப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கை தேவனால் மகிமைப்படாமல் முடிந்து போகாது. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட்டே ஆவார். அல்லேலூயா. அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை உங்கள் மூலமாக செய்து முடித்துத்தான் இந்த பூமியை விட்டு கடந்து போவார். நிச்சயமாக சத்துரு உங்களை தொடுறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். 2 இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டால் 1000 தூதர்களை எனக்காக அவர் இறக்கி விடுவார்.
உங்கள் ஜெபத்திற்கு ஆயிரமான தூதர்கள் இறங்கி வந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தானியேலுடைய ஜெபத்தை தடுக்கணும்னு நினச்சான். தடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே தானியேலுக்கே தெரியாது, ஒரு தேவதூதன் இறங்கி தடுக்கிற அந்த சாத்தானோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். பிரைஸ் காட். தானியேலுக்கு ஒரு நல்ல செய்தி, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் உன் மடியில் போடப்பட்டது. கரங்களை உயர்த்தி தேவனை மைமைப்படுத்துவான். 21 நாளாக போராடிக்கிட்டு இருக்கான், ஜெபிக்கக்கூடாது. 21 நாளாக இது பதில் கிடைக்கக்கூடாதுன்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். செய்தி சொல்கிறான் தேவதூதன், நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பதில் உனக்காக கட்டளையிடப்பட்டது. கரங்களை உயர்த்தி அவன் போராடின எல்லாம் வேஸ்ட்டு. தேவன் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். யாரும் அவரை தடுக்க முடியாது. அவருடைய வல்லமையை யாரும் தடுக்க முடியாது. பிரைஸ் காட். அவர் உங்களுக்காக எனக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார். சங்கீதம் 147 சங்கீதம் 13 வசனம். சீக்கிரமாய் பலப்படுத்தி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என் லைஃப்பில் ஆபத்துனாலும் சரி, ஆசீர்வாதம்னாலும் சரி, நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம் முதல் சில சம்பவங்களை தவிர எங்ககிட்ட சொல்லாமல் தேவன் எதையும் செஞ்சது கிடையாது. சிறு குழந்தைகள், கிரீனா பெண்ணி, ரொம்ப சின்ன குழந்தைகள், பெண்ணியெல்லாம் சின்ன குழந்தை. நைட்டு எனக்கு ஒரு சொப்பனத்தில் ஒரு புலி எங்களுடைய வீட்டு கதவுல மோதுது. அந்த புலி உக்கிர பலத்தோட மோதுது. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கதவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கதவு, ராட்சத கதவுல அல்ல, ரொம்ப சாதாரணமாக. ஒரு சாதாரணமான ஆள் தள்ளுனாலே திறந்துக்கிறோம். நான் கண்ட சொப்பனத்திலே கண்ட காட்சியை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த புலி மிக ஃபோர்ஸாக வந்து மோதுது. தெருவில் போயிட்டு இருந்த புலி எங்களை பார்த்த உடனே உள்ளே வருது. நான் கதவை உடனே துரிதமாய் அடைக்கிறேன். வந்து மோதுது, முட்டுது. அதாவது அதை திறக்கிறதுக்கு முழு பலத்தோடு தாக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்போசிட் சைடு கதவை உள்ளே இருந்து பிடிச்சிக்கிட்டுறேன். அப்போது இவங்களெல்லாம் கூப்பிடுறேன், வாங்க இந்த கதவை கொஞ்சம் அமுக்கி பிடிங்கன்னு. ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே மோதிடுச்சு. இதை அமுக்கி பிடிங்கன்னு நான் சொல்கிறேன், மோதிடுச்சு. இதை மட்டும் கண்டேன். இங்கே ராத்திரி பார்க்குறேன். காலையில் எழுந்த உடனே நான் என் மனைவிட்ட ஷேர் பண்ணேன்னா என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் காலையில் சொல்லுவேன். இது சொல்லி அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை நினைக்கிறேன். நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு நாங்கள் 9:50க்கு நாங்கள் இப்போ தாய் நகரில் குடியிருந்தோம். ஒரு சின்ன வீட்டில், முதல்ல ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்தோம். அங்கேருந்து வண்டியில் பைக்கில் வர்றோம். பெண்ணி முன்னால், அன்னைக்கு தான் அதே டே
பெண்ணி முன்னால், அதுக்கடுத்து டேங்க்கில் கிரேனா, 2 பேரும் டேங்க்கில் உட்காந்துருக்காங்க. நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், என் பின்னால் மனைவி உட்காந்துருக்கா. சம்மந்தமே இல்லை. கரெக்டாக அந்த பாலாஜி பவன் ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு டிராக்டர் வந்து எங்கள் வண்டியில் இடிக்குது. இடித்து என்னுடைய பெருவிரல் 2 ஒரு கொஞ்சம் பகுதி அப்படியே ப்ரோக் ஆகி கிளியுது. நகத்தோட செருப்பு எல்லாமே பெஞ்சிருச்சு. அந்த டிராக்டருடைய பாட்டு அடித்ததில் என் மனைவி நடு ரோட்டில் கீழே அப்படியே விழுகிறா. தலையில் பயங்கரமான அடி. வண்டியை உலட்டி பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு விழாமல் விழுந்திருந்தோன்னா 3 பேருக்குமே ஆபத்து. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரம் வண்டி உலட்டி போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன். அந்த காலில் கிக் பண்ணாது மட்டும் காலில் ஒரு பெரிய சேதம், ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. டிராக்டருக்காரன் சந்து வழி தப்பிச்சு ஓடுறான். நானே ஓடி போய் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேங்கப்பா. அடிச்சுட்டு என் தூக்கி விடாமல் நீ பாட்டுக்கு போகிற, என் மனைவியெல்லாம் கீழே கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றும் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போயிட்டோம். இது நடக்கும்னு தேவனுக்கு தெரியும். என் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம், பிசாசு தூதர்களோடும் தேவனோடும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது தான் நமக்கு தெரியுது. நம்மளோட கம்பேர் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்கிறது யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தெரியுது. நான் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது நிறைய சிரமங்கள் இருக்குது, ஆனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் சரி, சில சிரமங்களுக்கு மத்தியில் அதை ஏன் போடணுன்ட்டு நான் போடுறதில்ல. ஆனால் திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார் காலையில். நான் வண்டி எடுக்க போகிறேன், சாவி எடுத்துட்டேன் ஆண்டவர் சார். அந்த வார்த்தை இன்றைக்கும் என் என் மனசில் பச்சையாக பசுமையாக இருக்குங்க. அவர் சொன்னார், என்ன வார்த்தையை சொல்லி பேசினான்னு தெரியல. காலையில் அதிகாலையில் இதெல்லாம் சம்பவம்லாம் முடிஞ்ச பிற்பாடு நிறைய பேர் எங்களை பார்த்துட்டு, அந்த ஆக்சிடெண்ட் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆக்சிடெண்ட் முடிஞ்ச பிற்பாடு நிறைய பேர் வந்து கதறி அழுதாங்க, நம்ம சபை மக்கள். அதில் 2 சகோதரிகள் சொன்ன காரியம் தான் எனக்கு பயங்கரமான ஜோக்காக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்ன தெரியுமா? மகனே, நீ ஹெல்மெட்டை எடுத்து போட்டு போ, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஏதோ நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மிக தெளிவாக எனக்கு கேட்குதுங்க. நான் இருக்கேன், நீ ஹெல்மெட்டை எடுத்து போடு அப்படிங்கிறார். ஹெல்மெட்டை எடுத்து போடுனவும், என்ன ஹெல்மெட்டு? நான் என் மனைவிட்ட போய் சொல்கிறேன், இந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வா, சத்தம் கேட்குது, நீ எடுத்துகிட்டு வா, அதை தொட. வருடக்கணக்கில் போடாமல் வச்சுருந்த அந்த ஹெல்மெட்டு, என் மனைவி இப்போ அந்த ஹெல்மெட்டை ஃபுல்லாக தொடச்சி, தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு எனக்கு அதை கொடுக்குறா. அதை போட்டுட்டு போகிறோம், ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறேன். கரெக்டாக காஞ்சிக்கோயில் ரோட்டில் ஒரு கார்காரன் கவனம் இல்லாமல் வந்து எங்களை ஒரு ஆக்சிடெண்ட்டில் தள்ளுறோம். அடுத்தவங்கிட்ட பேசிக்கிட்டே அவன் கிராஸ் பண்ணிட்டான். நான் அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தேன். கடைசியில் தனியாகத்தான், யார் மேலேயும் மோதலை, நாங்கள் தனியாகத்தான் விழுந்தேன். அப்படியே தரையில் விழுந்து என்னுடைய ஹெல்மெட்டினுடைய சவுண்டு முன்னால் தான் விழுகிறேன். அது இழுத்துக்கிட்டு போகிற காட்சிகள் முழுவதையும் நான் பார்க்குறேங்க. நான் விழுகும்போதே நினச்சேன், ஓ ஹெல்மெட்டை எடுத்து போடு,
நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு தான் சொன்னாரா? பிரைஸ் காட். தேவன் எவ்வளவு பெரியவர். எழுந்த உடனே என் மனைவியை தான் பார்த்தேன். என் மனைவிக்கு பயங்கரமான அடி, மிக பயங்கரமான அடி. ஏன்னா அவள் ஹெல்மெட் போடலை. அவளுடைய நெத்தி பயங்கரமான பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் ஜீவனுக்கு எந்த மோசமும் இல்லாமல் தேவன் பாதுகாத்தார். நான் சொன்னேன், நந்தகோபால் டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இங்கே கூட ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்க, சீக்கிரம் போங்க, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னாரு. அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன், ஊழியத்துக்கு போகணுன்னு தான் புறப்பட்டேன், அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஃபுட் ரெஸ்ட் மட்டும் வளைஞ்சிருந்துச்சு, கால் வைக்கிற இடம் மட்டும் வளைஞ்சிருந்துச்சு. அதை அடித்ததில் அது போய் ஒரு பட்டறையில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தேன், இந்த சம்பட்டியை வச்சு ஒரு அடி நான் அடித்தாங்க. அடித்து அதை நிமித்தி விட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு நான் பாட்டு போயிட்டேன். ஊழியத்துக்கு போய் அந்த இரத்த காயங்களோட அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் எதுக்காக புறப்பட்டனோ அதை நீ தடை பண்ணணும்னு நினைக்காத, அதை நான் செய்து முடிக்க எனக்கு தேவன் கிருபை தருவார். அழிக்கணும்னு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான், நம்மளை பாதுகாக்கணும்னு அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். இதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட இருக்கிறதுக்கான அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்கிற ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அதில் மேட்ரே அதாங்க. இந்த வசனத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன செய்வேன்? உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரைஸ் காட். ஆங்கிலத்தில் ஐ வில் ஹெல்ப் யூன்னு போட்டிருக்கு. பிரைஸ் காட். நான் உனக்கு உதவி செய்வேன். கரங்களை உயர்த்தி தேவன் மைமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஹீப்ரூவில் நான் உனக்கு உதவி செய்வேன்னு போட்டிருக்கு. நான் உனக்கு உதவி செய்வேன். நீ உதவியற்ற சூழ்நிலையில் நீ இருக்கலாம், திக்கற்ற நேரத்தில் வேலையில் இருக்கலாம், நான் உனக்கு உதவி செய்கிறவன், நான் சகாயர். நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். உனக்கு வர்ற நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாம் மத்தியில் நான் கூட இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். அவர் உதவி செய்தார்னா வெற்றியாக மாறும், சகாயமாக மாறும், ஜெயமாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. உடை என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் மட்டும் சொல்ல, உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். க்ளோரி. அல்லேலூயா. அவரால் உன்னை தாங்க முடியும், அவரால் உன்னை ஏந்த முடியும், அவரால் உன்னை தப்புவிக்க முடியும், அவரால் உனக்கு என்ன சகாயம் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாம் அவரால் செய்து முடிக்க முடியும். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன் பிதா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் வாட்ச் பாருங்கள், உன் மேலே எரிச்சலாக இருந்தவர்களாக வெட்கி லட்சியம் அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்களெல்லாம் நாசமாக்கி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இதெல்லாம் இவர் கூட இருந்தால் மீதி எல்லாமே நடக்கும். பிரைஸ் காட். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருந்து அவர் நம்மை நடத்துவாரானால் இதெல்லாம் நடக்கும். இதை விட அதிகமான காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த காலை வேளையிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே நீங்கள் கண்களை மூடி, க்ளோரி. ஒருவேளை
ஒரு பயத்தோடு கூட ஒரு திகில் நிறைந்தவர்களா நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி பயத்தில் நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். பிரைஸ் காட். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவன் உன்னை தாங்குவார், உன்னை ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, க்ளோரி. எங்களோடு பேசின ஆண்டவரே நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவ காலம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு இருக்கிற சர்வ வல்லமையில் தேவனுடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.